குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் 2022 விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் உள்ள 5 மார்க் கொஸ்டினோட சொல்யூஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 38க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 38 இது எங்கேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 4.4ல் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, கொஸ்டின் என்னென்னு பார்த்துக்கலாம். 210 men working 12 hours a day can finish a job 18 days. 210 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்காங்க, அந்த வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்க. அதே இது எத்தனை மேன் தேவைப்படுவாங்க, ஒரு வேலை 20 நாள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா கொடுத்துருக்கிற வேல்யூவை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டேபிளர் காலம் மேக் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 210 மென், அடுத்து ரெண்டாவது எத்தனை மென் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். 210 மென் வந்து ஒரு நாளைக்கு 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க, 18 டேஸ் ஒர்க் பண்ணாங்க, 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அதே இது 20 டேஸ் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்? அப்போது ரெண்டு ஹவர்ஸ் வேல்யூ இருக்கும், அதை மேக் பண்ணிக்கோங்க. 2 டேஸ் வேல்யூ இருக்கும், அதை மேக் பண்ணிக்கோங்க. 2 மென் வேல்யூ இருக்கும், அதில் ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த 6ல் ஏதோ ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதே மாதிரி முதல்ல ஒரு டேபிளர் காலம் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும்னா ஒர்க்கிங் ஹவர்ஸையும் மென்னையும் கம்பேர் பண்ணணும். அதாவது என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் இங்கே இருக்கிற 2 ஃபேக்டரில் ஏதோ ஒரு ஃபேக்டர் எடுத்து முதல்ல கம்பேர் பண்ணணும். ஸோ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுனாலே என்ன செய்யும், மென் வந்து குறைவாங்க. ஸோ தட் இஸ் அ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதே மாதிரி ரெண்டாவதும் பாருங்கள், டேவும் இன்க்ரீஸ் ஆகுது. டே இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன செய்யும், மென்னோட ஒர்க்கும் மென்னோட தேவையும் என்ன செய்யும், குறையும். அதுவும் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ ரெண்டுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். ரெண்டுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருந்தால் என்ன செய்யணும், எப்படி எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், 210 × 18 × 12 இஸ் ஈக்குவல் டு, ரைட் நான் கீழே எழுதுகிறேன், 210 × 18 × 12 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா x × 20 × 14க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 வேல்யூவும் டினாமினேட்டருக்கு வந்துடும். டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா இந்த 3 வேல்யூவும் அப்படியே இருக்கும், டிவைடட் பை 20 × 14ன்னு வந்துடும். ரைட், 20 × 14ன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் சொன்னது இங்கே அப்படியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்சிடலாம், இந்த ஜீரோவையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். எப்படி வேணாலும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் இந்த 18ஐயும் கேன்சல் பண்ணால் 9 கிடைக்கும். இங்கேயும் 2 வச்சு கேன்சல் பண்ணுங்கள். 6 2s are 12, 7 2s are 14. இப்போ இந்த 7ஐயும் 21ஐயும் கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும். இந்த 3 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 6 are 54. அது கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள், 162. ஸோ த ஆன்சர் இஸ் 162 கிடச்சிருச்சு. ஸோ தட் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.